அனைவருக்கும் வணக்கம். கந்தா போற்றி. நேற்று தை பௌர்ணமி அன்று கிரிவலம் போயிருந்தோம். கிரிவலம் எதற்கு போகிறதுனா, நம் கர்ம வினைகளை உணர்ந்து நடக்க வேண்டும். அங்கே உள்ள மகான்கள், யோகிகள், மகா சித்தர்கள் அனைவருமே நம்ம பாவ கர்மாக்களை நீக்கி நமக்கு நல்வழி கொடுப்பாங்க. அதுக்கு தான் நம்ம சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே நடந்தோன்னா நமக்கு அலுப்பும் தெரியாது, நம்முடைய பாவ கர்மாவும் குறையும். நம்ம கண்டதையும் பற்றி பேசாமல் நம்ம சிவநாமம் தரித்தே போகணும். அப்போ தான் நல்லது. அங்கே உள்ள சித்தர்கள் நம் இடையே ஊடுருவி நம் உடலில் இருக்கிற வியாதிகள் அனைத்தையும் நீக்குவாங்க. நமக்குள்ள கஷ்டங்கள் அனைத்தும் அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அதனால் பௌர்ணமி அன்று அண்ணாமலையார் தேடி நம்ம போனோன்னா நமக்கு நல்லது நடக்கும். அங்கே கிரிவலம் இத்தனை நாள் தான் போகணும், இப்போ தான் போகணும், கிரிவலம் இத்தனை நாள் தான் போகணும், இன்றைக்கி தான் போகணுன்றது கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம தேடி அவரை போகணுன்னா அவர் நினைக்கணும். அந்த அடிமுடி காணா உண்ணாமலை அம்மா அவங்கள தேடி நம்ம போகிறோன்னா அவர் நினைக்கணும். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையை நம்ம தேடி போகிறோன்னா நம்ம இருக்கிற வினைகள் குறைய போகுதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம சிவநாமம் தரித்து நம்ம எப்போ போகணும் அப்படின்றத அவரே முடிவு பண்ணுவார். அதனால் சிவனுடைய பாதத்தை பிடிச்சி நமக்கு இருக்க கஷ்டங்களை நீக்கிக்குவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.